மார்க்கு 1வது அதிகாரம் 40-41வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. மார்க்கு 1வது அதிகாரம். இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அந்த 40வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். நன்றி ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வசனத்தை உங்களுடைய கரங்களில் தந்துருக்கிறோம். நீர் விட்டு ஹல்லேலூயா எல்லாருக்கும் பரிமாற வேண்டிய செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அந்த வார்த்தை அடியன் வழியாக ஆண்டவரை பேசுவீராக. ஆண்டவரை என்னை ஒரு கருவியாகவும் பயன்படுத்துவீராக. அவன் என்னையும் உடைய சிறையின் கீழே மறைத்துக் கொள்ளும். நீர் பேசும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. மோசேயோடு கூட இருந்த தேவன் என் கூட இருப்பீராக. வசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள லிதியாளின் இருதயத்தை திறந்த கர்த்தர் அப்பா, எங்களுக்கும் அந்த ஹல்லேலூயா இருதய கண்களை திறந்த வேண்டிய செபிக்கிறோம் அப்பா. உடைய கரங்களை தருகிறோம். உதிக்க நம்மையாக செலுத்துகிறோம். மீட்பரேசுவின் நாம் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Mark chapter 1 verse 40 and 41. ஹல்லேலூயா. நம்ம வாசித்தோம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்துல வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நடந்து முடிந்த ஒரு சரித்திரம், ஹல்லேலூயா ஹிஸ்டரி நம்ம பார்க்கிறோம். அதுல ஆண்டவர் ஹல்லேலூயா ஒருவனை சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. இது ஜஸ்ட் சுகமாக்குகிறார் அவ்வளவுதான். அதோட அதுக்கு பின்னால இருக்கிற சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளும்படியாக இந்த வசனத்தை ஆவியானவர் ஹல்லேலூயா ஆமென் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுல 41ல இயேசு மனதுரி கையை நீட்டி அவனை தொட்டு அவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்வது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவருக்கு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. நம்மளை பயன்படுத்த கர்த்தருக்கு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம ஹல்லேலூயா வல்லமையால நிறைக்க ஆண்டவருக்கு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம மேல அவருடைய வரங்களை தரும்படியாக சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கப்புறம் நம்ம வாசிக்கும் போது 2 சிஷ்யர்களாக அவர் அனுப்புறாரு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எல்லா இடத்துக்கும் போங்க, அவர் மேல ஆண்டவர் வல்லமை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நோய்களை கண்டால் சுகமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்கள். ஹல்லேலூயா. நாமத்தினால எல்லா நற்கிரியைகளையும் செய்து அநேகரை உங்களுடைய ஆண்டவருக்கு ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி 2 பேர் அனுப்புறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் நம்மள விரும்புறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி பூர்ணராய் இருக்கிறாரோ அதே போல கர்த்தர் எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல தம்முடைய சிஷ்யர்களும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி பரிசுத்தமாய் இருந்தாரோ அதே போல சிஷ்யர்களும் இருக்கணும்னு விரும்பினார். ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் அதுதான் விரும்புறார். ஹல்லேலூயா. God is willing to do something in our life. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் செய்யணும்னு விரும்புறாரு. அவரை போல பரிசுத்தமாய் இருக்கணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா. நம்மள ஆக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. ஹல்லேலூயா. ஐ மீன் இன் நேச்சுரல் நம்ம பார்த்தா உலகத்துல இருக்கும்போது பரிசுத்தவான்கள் கிடையாது. யாரால பரிசுத்தமாக்கப்பட்டோம்? அவரால, இயேசுவால, ஆண்டவரால. ஹல்லேலூயா. அதே போல ஐ மீன் மனுஷனால கூடாத காரியம் தேவனால கூடும். இயேசுவால பல காரியங்களை நம்மளுக்குள்ள செய்தெடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்ற எனக்கு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஆள் கேட்கிறதுக்கு முன்னால வரைக்கும் ஆண்டவருக்கு சித்தம் இருந்துச்சு அவரை சுகமாக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வந்து கேட்கிறாரு, குஷ்டரோகி. நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொடியதானது. அந்த காலத்துல ஒரு குஷ்டரோகி என்ன பண்ணுவாராம்? ஆமென். தன்னோட வீதிகளில போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், பாளையத்தின் புறம்பாக, அதாவது ஒதுக்கப்பட்ட இடம். ஹல்லேலூயா. அவங்க மக்கள் நடுவில் நடமாட முடியாது. ஏன்னா இந்த டிசீஸ் வந்து பகரக்கூடியது. ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்றாங்க? இப்படிப்பட்டவங்கள அந்த மாதிரி ஒரு சின்ன குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா என்ன பண்றாங்க? ஹல்லேலூயா. அவங்கள ஒதுக்கிடுறாங்க, தள்ளி விட்டுறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு தள்ளப்பட்டதாகி அவங்க என்ன பண்றாங்கன்னா
வெளியே புறம்பா இருக்கிறாங்க. ஐ மீன் வீட்டுக்காரங்க ஈவன் அவங்களோட பிள்ளையா இருந்தாலும் கொரோனா டைம்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அல்லேலூயா. ஐ மீன் ஒரு சிறு குழந்தை 8 வயசு குழந்தை கொரோனா வந்துருச்சு. பெற்றோர்கள் முன்னிலையில ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போய் செப்பரேட் பண்றாங்க, ஐசோலேட் பண்றாங்க. எவ்வளவு ஒரு குடும்பம் பாத்தீங்களா? ஐ மீன் பெற்றோர்களோட கூட இருக்க வேண்டிய காலகட்டத்துல அவங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த சிறு குழந்தை, அல்லேலூயா, சிறு குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி அந்த காலத்துல ஐசோலேட் பண்ணாங்க அவங்கள. ஏன்னா அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்ட நிலைமை. அல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஐ மீன் பெரிய மலைகளில ஐ மீன் குகைகளை குடைந்து எடுத்து அதுக்குள்ள தங்க வைப்பாங்க பாளையத்துக்கு புறம்பாக. அல்லேலூயா. இவங்க என்ன செய்வாங்க, மேல இருந்து ஒரு கயர்ல ஏதாவது ஆகாரங்களை கட்டி கீழே இறக்குவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க. அந்த ஆள் வந்து அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பாடு வரும்போது அவங்களால சாப்பிட முடியும். அவங்களுக்கு இஷ்டமான காரியம் செய்ய முடியாது, இஷ்டமான இடத்துக்கு போக முடியாது. ஒரு கட்டப்பட்ட நிலைமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சுதந்திரமா இல்லாதபடிக்கு அல்லேலூயா ஒரு பாண்டேஜ்ல இருக்கிற ஒரு நிலைமை. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மனிதனை கூட அவன் ஒதுக்கப்பட்டவர், மனுஷனால் ஒதுக்கப்பட்டவர்கள். அவங்க ஸ்ட்ரீட்ல வரணும், அதவா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் காரியத்துக்கு ஒரு லீகலான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அந்த லீகலான விஷயம், இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்குது ஒரு குஷ்டரோகிக்கு, அது வந்து அவங்க பையன் பேர்ல மாத்தி கொடுக்கணும், லீகலான விஷயம். அதுக்காக சிட்டிக்குள்ள வரணும் அப்படின்னாலும் அவர் போர்த்திக்கிட்டு என்ன செய்யணுமா, ஒரு பெரிய போர்வையை போர்த்திக்கிட்டு ஐ மீன் தீட்டு விலகி நில்லுங்கள், தீட்டு விலகி நில்லுங்கள் சொல்லிக்கிட்டே போகணுமா. அல்லேலூயா. ஒரு குஷ்டரோகியோட நிலைமையை பாத்தீங்களா? அல்லேலூயா. இந்த மாதிரி உள்ள நிலைமையில இருக்கிறவன அவர் சொல்றாரு எனக்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா. ஒரு பெர்ஃபெக்ட் மேன அல்ல ஆண்டவர் தேடுகிறது. ஐ மீன் ஒரு இம்பெர்ஃபெக்ட்டா இருக்கிற எவரையும் கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. அவங்களை அதுதான் கீழே வாசிக்கும் போது 17வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மச்சலை பிடிக்கிறேன். 2:17 சாரி. இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டும், பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் வேண்டும். அதுதான் சொல்றாரு. யார் தேவையோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர். அல்லேலூயா. யார் பாவியா இருக்கிறாங்களோ அவங்கள தான் விடுவிக்க வந்தாரு. அல்லேலூயா. பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மனிதனுக்கு அல்ல. தேவன் சொல்றாரு ஐ மீன் உங்களையும் என்னையும் மாதிரி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் போல ஐ மீன் இம்பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒரு மனிதனையும் ஒரு மனுஷியோட ஆண்டவர் பெர்ஃபெக்ட்டாக அவரை போல மாற்ற அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், அல்லேலூயா, வேதனைக்குரியவர்களா இருக்கலாம், சரீரத்துல வேதனை அனுபவிக்கிறவர்களா இருக்கலாம், சிந்தனையில வேதனை அனுபவிக்கிறவர்களா இருக்கலாம், ஐ மீன் சோர்ந்து போறவர்களா இருக்கலாம், கைவிடப்பட்டவர்களா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஐ மீன் உங்களை என்னையும் விடுதலை செய்ய பயன்படுத்த அவருடைய பிள்ளைகளாக மாற்ற பெர்ஃபெக்ட்டாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் என்ன செய்யறார்? கைவிடணும்னு நினைக்கல. போன 2 வாரத்துக்கு முன்னால நம்ம பார்த்தோம், தோத்து போகிறதுக்கு அல்ல நம்மளை ஆண்டவர் அழைத்தார். அல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டது தோத்து போகிறது கிடையாது. அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனிதர் சோதனைகளை ஜெயித்து மேல வரணும்னு விரும்புகிறார் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பையன் தோத்து போகணும்னு சொல்லி நான் டெஸ்ட்ல விட மாட்டேன். அல்லேலூயா. அவன் ஜெயம் கொண்டு மேல வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 10 பேர் முன்னால அவன் ஜெயிக்கணும். அல்லேலூயா. அவன் முன்னேற வேண்டும்னு நினைக்கிற ஒரு தகப்பனுடைய இருதயம் அங்க காணப்படுகிறது. அல்லேலூயா. அதே போலதான் இங்கேயும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இம்பெர்ஃபெக்ட்டான நம்முடைய லைஃப், யாருடைய லைஃபும் பெர்ஃபெக்ட்டா கிடையாது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு வகைகளில இம்பெர்ஃபெக்ட்டா தான் இருக்குது. அல்லேலூயா. ஈவன் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு ஆமென் ஹல்லேலூயா நம்மளுடைய குறைகளை எல்லாம் கர்த்தர் மன்னித்தாலும் கூட திரும்ப அந்த இம்பெர்ஃபெக்ட்னஸ் இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் இருக்குது. ஹல்லேலூயா. ஸ்டில் ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனிதன் ஆண்டவரிடத்துல வர்றதுக்கு முன்னால வரைக்கும் ஆண்டவர் யோசித்துட்டே இருந்தார். அவருக்கு விருப்பம் இருக்கு, என் பையன் வருவான், என்கிட்ட கேட்பான், என்னை விடுதலை செய்யும் ஐயா, ஹல்லேலூயா, என்னை பயன்படுத்தும் ஐயா, எல்லாரையும் போல என்னை விடுதலை செய்யும், நான் இந்த உலகத்துல சுத்தி நடக்கணும், உம்முடைய வார்த்தைகளை பேசணும், ஹல்லேலூயா, உமக்கு பின்ன வரணும்னு எனக்கு வாஞ்சை இருக்குப்பா, ஹல்லேலூயா.
சிஷ்யர்கள் பின்னால நடக்கிறாங்க, எல்லாரும் பின்னால நிறைய ஜனங்கள் எல்லாம் பின்னால நடக்கிறாங்க. அவருடைய வார்த்தையை கேட்க, சுகம் அடைய, விடுதலை அடைய, அல்லேலூயா, வல்லமை பெற்றுக்கொள்ள பின்னாலே நடக்கிறாங்க. இவருக்கும் அவருக்கு பின்னால் நடக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க 45 வாசிங்க. 44 45 வாசிங்க. நான் சொன்னதுக்கு ஆதாரம். நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாய் செலுத்து என்று. பாருங்க, அவர் சுத்தம் அடைந்ததுக்கு அப்புறம் நீ போய் மோசே சொன்ன கட்டளையின் பிரகாரம் எல்லாத்தையும் செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? இவர் என்ன பண்ணாரு? அவனும் புறப்பட்டு போய் வாசிங்க செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். ஆமென். போதும். பாருங்களேன், ஆண்டவரை பத்தி, அந்த நேசரை பத்தி பலருக்கு சொல்லணும். ஆமென். இவர்தான் ஜீவனுள்ள கிறிஸ்து, நமக்காக வந்து அடிக்கப்பட போகிற ஆமென் கிறிஸ்து இவர்தான். அல்லேலூயா. நான் கண்டுகொண்டேன், அவரை பார்த்துட்டார், அவருக்கு தெரியுது. உள்ளம் ஆனந்த கீதத்திலே சொன்ன பாட்டு பாடும், உள்ளம் ஆனந்த கீதத்திலே, அந்த பாட்டை மாதிரி தான். அல்லேலூயா. அவருக்கு மனசுக்குள்ள சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போய் ஆண்டவரே கிறிஸ்து பின்ன ஃபாலோவரா இருக்கணும், அவருடைய ஒரு டிசிபிளா இருக்கணும், அவரை பத்தி வெளியே சொல்லணும் அப்படின்னால வாஞ்சி இருக்கு. ஆனா அவர் எப்படி கட்டப்பட்டு எப்படி இருக்கிறார்? அவரு கட்டப்பட்டு இருக்கிறார். வெளியே போனா கிறிஸ்து நல்லவர், அவர் எனக்கு சுகம் தந்தாரு, என்னை விடுதலை செய்தார்னு சொல்ல வேண்டிய வாயில என்ன சொல்லிட்டு நடக்கிறார்? அவரு மேல ஒரு முக்காடை போட்டுட்டு தீட்டு விலகி நில்லுங்கள்னு சொல்லிக்கிட்டே நடக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை சொல்ல வேண்டிய இடத்துல தீட்டு விலகி நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் என் பக்கத்துல வருவான். அல்லேலூயா. என்னுடைய குமாரன், நேசகுமாரன் என்னை நோக்கி வருவான். அல்லேலூயா. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த பாருங்களேன் 40வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். அவர் வந்து என்ன செய்யறாரா? அல்லேலூயா. தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவின் பக்கத்துல முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆமாண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு சொல்லல, சுத்தமாக்க உம்மால ஆகும் அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா. அந்த ஆழத்தை பாருங்க. அப்போ இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இதே தொடுதல் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இதே தொடுதல், ஐ மீன் இம்பர்ஃபெக்ட்டா இருக்கிற உங்களை என் மேலே ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற நேசத்தினால நம்ம தொட போகிறார். அல்லேலூயா. ஐ மீன் இதே தொடுதலை நம்ம அனுபவிக்க போறோம். அல்லேலூயா. இதே தொடுதல், இதுக்குள்ள இருக்கிற பலரையும் கர்த்தர் அல்லேலூயா அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து அல்லேலூயா அவர் சொல்றார், மனதுருகி, அவர் சொல்றாரு, மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, உன்னை பிரயோஜனப்படுத்த போறேன், ஆமென், எனக்கு சித்தம் உண்டு, உன்னுடைய பாண்டத்தில் இருந்து விடுதலை கொடுத்து உன்னை பெர்ஃபெக்ட் ஆக்க போறேன், எனக்கு சுத்தம் உண்டு, நீ நீதிமானாக வாழுவதற்கு எனக்கு சித்தம் உண்டு, பாண்டேஜில் இருந்து விடுதலை ஆக்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. இப்ப இருக்கிறத நம்ம பார்த்தல, எனக்கு சித்தம் உண்டு, இந்த ஆலயத்துல இன்னும் அநேகரை கர்த்தர் கூட்டி வர செய்ய. அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, ஒரு பெரிய அறுவடை இந்த இடத்துல காண செய்ய. அல்லேலூயா. அந்த ஒரு மனிதன் சொன்னாரு, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, வானத்தின் பலகடிகளை திறந்து கர்த்தர் மேலேந்து கொட்டினாலும் இந்த ஜனங்களுடைய பஞ்சத்துக்கு ஈடாக ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொன்னார். தேவனுடைய மனுஷன் சொன்னாரு, நீ நாளைக்கு இதை பாப்ப, ஆமென், ஒரு கலம் கோதுமை, ஆமென், கொஞ்சமான அமௌண்ட் விற்கப்படும், நீ அதை பாப்ப, ஆனால் நீ அனுபவிக்க மாட்ட. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மகிட்ட சொல்றாரு, நம்ம பார்க்கறது மட்டும் இல்ல, நம்ம கண்களாக மாத்திரம் நீ அதை நம்ம அதை பார்த்து, ஆமென், அதை என்ன செய்ய போறோம்? சந்தோஷத்தோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குஷ்டரோகி வாரா, ஆண்டவர் சில காரியங்கள் செய்ய போறாரு. அவர் ஆல்ரெடி அவர் மைண்ட்ல இருக்கு.
அவன் வருவான். அதே போல நம்மளை எல்லாரையும் அவர் எழுதி வைத்திருக்கிறாரு. உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர் நம்ம எல்லார் மேலும் ஒரு யோசனையாகவே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சில காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறார். சரியா? இந்த குஷ்டரோகி விடுதலை ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் ஏன் விடுதலை நடக்கல? அல்லேலூயா. குஷ்டரோகி ஆண்டவர் தொட்டு விடுதலை ஆக்கும் வரைக்கும் ஏன் விடுதலை நடக்கவில்லை? அல்லேலூயா. சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அந்த குஷ்டரோகியின் காரியம் அல்ல, நம்ம சபை ஓரியன்டடா நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. 40வது வசனம் திரும்ப வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவர் சொல்றாரு பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக ஆக்க உம்மால் ஆகும். ஃபெய்த். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆகும். ஆண்டவரே உமக்கு சித்தமான எனக்கு சுகம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லல. அதாவது சொல்றாரு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவரே, அந்த ஆகும்னு சொல்ற வார்த்தை உறுதியின் வார்த்தை. பாட்டுல பாடும்போது அப்படித்தானே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அவர் உறுதியா சொல்றாரு, ஆண்டவரே இவரை இப்படி சொல்லல, ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் இருந்தா என்ன சுகப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. ரிக்வெஸ்ட் மாதிரி அப்படி எல்லாம் இல்ல. ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் இருந்தால் என்ன சொல்றாரு? என்னை சுத்தமாக்க ஆகும். ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் இருந்தா போதும். ஆண்டவரே உம்மால செய்ய முடியும், உம்மால செய்ய முடியும். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் அநேக அற்புதங்களை கண்டுட்டேன், அவன் எனக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த அற்புதங்களை கண்டு மட்டுமல்ல, நான் விசுவாசிக்கிறேன் உம்மால ஆகும் ஐயா, நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, நீர் எனக்கு செய்ய முடியும். ஆனா உங்களுடைய சித்தம் மட்டும் இருக்கணும். அல்லேலூயா. உம்மால எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷனால் கூடாத காரியம் தேவனால கூடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றுமே அவருக்கு கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நத்திங், ஒண்ணுமே இம்பாசிபிள் அல்ல. சொல்றாரு உம்மால ஆகும். இந்த உறுதியான, அதான் ஆண்டவர் சொன்னாரு, கடுகளவு விசுவாசம். கடுகை உடைச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு முழுமையை காட்டும். அல்லேலூயா. சின்ன விதை தான் முழுமையை காட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன விசுவாசம் கூட போதும் ஆண்டவருக்கு கிரியை செய்ய. ஆண்டவர் பெருசா பூர்ணரை, அதான் முதல்ல சொன்னாங்கல்ல, வைத்தியன் நல்லவனுக்கு அல்ல, நோயாளிகளுக்கு தான் தேவை. அல்லேலூயா. முழுமை உள்ளவனுக்கு அல்ல. அல்லேலூயா. ஒரு சின்ன விசுவாசம் போதும். அவிசுவாசியாகிய நம்மளுக்கு, நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனா ஸ்டில் நம்ம இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் அநேக அவிசுவாசங்கள் இருக்கு. இன் பிராக்டிகல் இட் இஸ் தேர். அல்லேலூயா. அந்த அவிசுவாசம் குறைவுள்ளதான் இம்பர்ஃபெக்டான நம்மளிலேயும் ஆண்டவர் கேட்கிறது ஒரு சின்ன விசுவாசம். அந்த விசுவாசம் உறுதியா இருக்கட்டும்னு ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ முதல்ல நம்ம யுத்த நாளுக்கு, அதாவது நம்ம அந்த விசுவாசத்தை அவர் எடுத்த ஒரு ஸ்டெப். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு தெரியுமா? உம்மால ஆகும் ஆண்டவரேன்னு உறுதி. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு தேவை உண்டா அவன்தான். அல்லேலூயா. முன் வைக்கணும் ஃப்ரெண்ட்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. கெட்ட
ஆண்டவர் போனாரா? போகல. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெயிட் பண்ணாரு. அவன் வரணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டாரு. ஹல்லேலூயா. அவனை மகனை ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஹல்லேலூயா. மகன் எப்படி இருக்கிறானோன்னு நினைச்சாரு. நான் பின்னால போகல. ஹல்லேலூயா. அவன் திரும்ப வாரது வரைக்கும் உள்ள சான்ஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய ஞானம் திறக்கப்பட்ட போது அவர் திரும்ப வந்துட்டு சொல்றாரு, நான் போய் என் தகப்பன் வீட்டுல என்னை ஒரு வேலைக்காரனாகவாவது ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? என்ன சொல்றாருன்னா, ஒரு சிறு விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு 5 அப்பமும் 2 மீனும் போதும். ஹல்லேலூயா. 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 பேதுருக்கு இருந்த ஒரு சின்ன விசுவாசம். ஆண்டவர் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஓ நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவர். ஹல்லேலூயா. பேதுருக்கு இருந்த ஒரே ஒரு ஸ்டெப் என்ன? ஆண்டவரே நீ நடந்து வர, நானும் வர ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், வா. பேதுரு உடனே உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்து அவன் அங்க இருந்த எல்லா அலைகளையும் அவன் ஹல்லேலூயா கொந்தளிப்பை எல்லாம் பார்த்தாரா? இல்ல, அவர் முகத்தை பார்த்துட்டு இறங்கி வந்தாரு. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. என்னை பார்த்து நீ இறங்கி வா. உன்னை பார்த்தானாலோ, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை பார்த்தாலோ, நம்முடைய சிச்சுவேஷனையோ, நம்முடைய வீக்னஸையோ நம்மளை பார்த்தா விழுந்து போயிடுவோம். கர்த்தரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் ஹல்லேலூயா நம்மளை எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த ஆளுக்கு இருந்த அந்த விசுவாசம் உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. சந்தேகப்படாத ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. ஸ்மால் விசுவாசம் போதும். பெரிய காரியங்களை அந்த ஒரு கடுகள விசுவாசம் இருந்தா போதும். இந்த மலையை பார்த்து பேர்ந்து கடலிலே போய் விழுன்னு சொன்னா அது நடக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மலையை உடைக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய கிரஷர், எவ்வளவு பெரிய பாம்ஸ், எவ்வளவு பெரிய உளி, எவ்வளவு பெரிய மிஷின்ஸை யூஸ் பண்ணி அவங்க பண்றாங்க. ஒரு சிம்பிளா சொல்றாரு, இவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும், அப்பேற்பட்ட ப்ராசஸையும் பண்ண முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு அந்த மலையை போல இம்பர்ஃபெக்ட்டா நம்ம இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பெர்ஃபெக்ட் ஆக்க வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கிறார். நான் பயப்படணும். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தோக்கடிக்கணும்னோ, நீ இம்பர்ஃபெக்ட்னோ நினைக்கிற அந்த அந்தகார கோட்டைகளை நிர்மூலமாக்க ஹல்லேலூயா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு என்ன அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த். நம்மள லேக் ஆஃப் ஃபெய்த், பெரிய ஃபெய்த்தை எதிர்பார்க்கல. ஸ்மால் இனிஷியேட்டிவ் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த சின்ன ஃபெய்த்னால உறுதியா இருக்கட்டும். அந்த ஃபெய்த் உறுதியா இருந்தால், இதுதான் பல நேரங்கள் ஆண்டவர் சொல்லும்போது நம்முடைய பாவங்களே ஆண்டவருக்கு நமக்கும் ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு நம்முடைய குறைபாடுகள் தான். சின்ன அளவு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ஃபெய்த் கூட நமக்குள்ள வரல. அப்ப எப்படி கிரியை செய்ய முடியும் ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறது அந்த மனுஷன் ஜஸ்ட் வந்து ஆண்டவரே உம்மால் ஆகும் ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொல்லி, விசுவாசத்தோட ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் அவனுக்கு செய்யறத பாருங்க அப்படின்னு அவர் சிந்தை உள்ளவரா இருக்கிறார். அப்பதான் அந்த மனுஷன் வாரான். அவர் செய்ய வேண்டியது செய்யும் போது இவர் செய்ய வேண்டியது செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். மத்த லாசரு மாதிரி கல்லறையில் அடக்கப்பட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஹல்லேலூயா, எல்லாரும் அழுறாங்க, நீ கவலைப்படாதீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், அந்த கல்லை அகற்றி கொடுங்கள். ஆண்டவர் சொன்னாரா கல்லை அகன்று போ சொன்னாரா? உருண்டு மாறுன்னு சொன்னாரா? இல்ல கைவரல் ஆக்ஷன் கொடுத்தாரா? காற்றையும் கடலையும் பார்த்து இப்படி நேரம் அது அதிர்ந்துச்சு. ஹல்லேலூயா. கல்லை ஏதாவது பண்ணாத? இல்ல, நீ வைத்த கல். ஹல்லேலூயா. நம்மளில் உள்ள குறைவுகளில ஹல்லேலூயா இதெல்லாம் தான் நம்மளாகவே உருவாக்கின ஏதாவது அவிசுவாசங்கள்.
ஹல்லேலூயா. நம்மளில் இருக்கிற குறைபாடுகள் அதை லைட்டா ரிப்பெண்ட் பண்ணி ஆண்டவருக்குள்ள நம்ம வந்து விசுவாசத்துல உறுதியானால், நாம் செய்ய வேண்டியதை செய்து விசுவாசத்துல உறுதியானால் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் சாப்டர் 2ல மார்க் சாப்டர் 2 verse 7 to 10. இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல பாருங்க, ஒரு திமிர்வாத காரணம் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் இருந்த ஒரு பெரிய அறைக்குள்ள மேல கூரையை பிரிச்சு இறக்குறாங்க. இது ஒரு விசுவாசத்தின் செயல். ஹல்லேலூயா. ஆமா தானே? வாசலுக்கு முன்னே நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி இருந்தார்கள். அப்ப என்ன பண்ணாங்க, அவர் வசனத்தை போதித்துட்டு இருக்கும் 4 பேரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்துல வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவரை சமயமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் ஹல்லேலூயா விசுவாசத்தின் கிரியை. ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த விசுவாசத்தை நம்ம இப்ப பார்த்த அதே விசுவாசம், கடுகள விசுவாசத்தை கண்டு அதன் கிரியைகளை கண்டு விசுவாசம் மனசுக்குள்ள வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு கிரியைகள் செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த 4 பேர் அந்த படுக்கையில இருக்கிறவங்க விசுவாசம் இருக்கோ இல்லையோ, கொண்டு வந்தவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, ஆண்டவரத்துல கொண்டு வந்தா சுகமாகுன்ற உறுதி இருந்துச்சு. அதுதான் கூரையை பிச்சு உள்ள இறக்கி கொடுத்தாங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் கிரியை. சின்ன விசுவாசமா இருந்தாலும் கிரியா இருக்கட்டும். அப்போ இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு என்ன செய்யறாங்க, வாசிங்க 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, என் மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ அங்க உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். போதும். ஹல்லேலூயா. God is willing to do something in our life. ஏதாவது ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளை பயன்படுத்தவோ நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நல்ல காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு. முதலாவது அதுக்கு தடையா இருக்கிறது நம்முடைய விசுவாச குறைவு. இரண்டாவது காரியம் questioning God's power and authority. ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்மள இந்த குறைவுகள் இருக்குது. ஹல்லேலூயா. 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 சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், உலகத்தாலாம் அப்படி இருக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு கண் இல்லையா ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துல பல காரியங்கள் இப்படி நடக்குது, நீதிமான வருக்கும் துன்பங்கள் இப்படி அநேகமா இருக்கு ஆண்டவரே, மற்ற உலகம்லாம் எப்படியோ போகுது ஆண்டவரே, அநீதியான உலகம் ஆண்டவரே, நாங்க உங்களிடத்துல இவ்வளவு செபிக்கிறோமே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? questioning God's authority. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இதேதான் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனை தான் தெரியுது, தண்ணி இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே, இந்த ஆளு கேட்டாரு தானே, எப்படி கேட்டாரு? உம்மால் ஆகும் ஆண்டவரே, மண்ணில இருந்தோ கற்பாறையில இருந்து எங்க இருந்து வேணாலும் வானத்துல இருந்து கூட தண்ணி எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீர் வல்லவர் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜனங்கள் கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு. ஹல்லேலூயா. ஆமா தானே? ஹல்லேலூயா. அது விசுவாசத்தின் அறிக்கை. இவங்க என்ன சொன்னாங்க? ஆமா, அங்க இருந்திருந்தாவது கொம்மட்டிக்காயும் என்னென்னமோலாம் கிடைச்சிருக்குமே, இங்க வந்து நாங்க தண்ணி இல்லாம சாகுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பல நேரங்களில் நம்மளிலே இதே மாதிரி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அத்தாரிட்டி, ஹல்லேலூயா, அதை நம்ம கொஸ்டின் பண்ற அளவுக்கு நம்ம எந்த அளவுல கூடயும் வரல. நம்ம எல்லாம் புழு, பூச்சி, குப்பை. அவருடைய நியாயங்களை நம்ம கொஸ்டின் பண்றதுக்கு எந்த அளவுல நம்ம எலிஜிபிள் அல்லாதவர்கள். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்மள கொஸ்டின் பண்ற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொண்டு வரது யாருன்னு நினைக்கிறீங்க? பிசாசானவன் மாமிசத்தின் சிந்தனைகளை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. யோபு என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிசாசு என்ன செய்தது? மனைவி வழியா சொல்லவும் செஞ்சது. ஹல்லேலூயா. நண்பர்கள் வழியாவும் சொல்ல செஞ்சது. ஹல்லேலூயா. நீ ஏதாவது பாவம் செஞ்சிருப்ப,
அதான் ஆண்டவர் அடிச்சாரு, நொறுக்குனாரு. அல்லேலூயா. நீ துன்பப்படுறது சும்மா இல்ல, நாங்கெல்லாம் துன்பப்படலையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இன்னைக்கு பார்த்த சங்கீதத்துல என்னது முதல் வசனம்? சிந்தை உள்ளவன். அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்க? கொஸ்டின். ஆண்டவரையும் கொஸ்டின் பண்ணது மட்டுமல்ல, தேவனோட மனிதனையும் கொஸ்டின் பண்ணாங்க. இங்கேயும் வேதபாரகர் என்ன சொல்றாரு? இவர் யாரு மன்னிக்கிறதுக்கு? ஆண்டவர் அல்லாம வேற யாரு மன்னிப்பா? இவர் யாருன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லியிருக்காங்க இல்லையா? இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று, தேவன் ஒருவர் என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்களுக்குள்ள அப்ப அவங்க சொல்ல கூட இல்ல, மனசுக்குள்ளதான் வந்துச்சு. நமக்குள்ள அதே மாதிரி மனசுக்குள்ள. தேவனுடைய தாசன் ஒருவர் சொல்லுவாரு, உங்களுடைய நாவின் அதிகாரத்துல ஜீவனும் மரணமும். இல்லையா? அப்போ ஒரு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு அந்த விசுவாசத்தை ஜஸ்ட் நம்ம சொல்றோம், ஆண்டவரே நீர் தான் ரட்சகர், என்னுடைய பாவத்துக்காக நீங்க தான் அடிக்கப்பட்டீங்க, உம்மாலதான் எனக்கு ரட்சிப்பு உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டாலே, அந்த உள்ள இருந்த விசுவாசத்தை சொல்லிட்டாலே தேவனுடைய பிரசன்னம் வந்துருச்சு. நீ ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்துட்ட. அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையால மூடப்பட்ட, முத்திரிக்கப்பட்டு இருக்கிறாய். இனி அந்த போட்ட உள்ள வரணும். அல்லேலூயா. அந்த அளவு வல்லமை உள்ளது நாவின் அதிகாரம். அல்லேலூயா. இங்க இவங்க உள்ள சிந்தித்துட்டு இருந்தாங்க, சொல்ல கூட இல்லையா. நம்மளில அநேகர், நம்மளில கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரும் எத்தனை வாட்டி ஆண்டவரை கொஸ்டின் பண்ணியிருப்போம், அவரோட வல்லமை எத்தனை வாட்டி கொஸ்டின் பண்ணியிருப்போம், எத்தனை வாட்டி அவரோட அத்தாரிட்டியை நம்ம கொஸ்டின் பண்ணியிருப்போம். ஏன் ஆண்டவரை எப்படி செய்யறீங்க? நம்ம கேட்கறது யாரு? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நம்ம கர்த்தருடைய அத்தாரிட்டியை எத்தனை வாட்டி பண்ணியிருப்போம். இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்ய வருகிறதை தடுத்து தள்ளுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல அவன் 4 பேர் இறக்குறாங்க, ஆண்டவர் கிரியை செய்யணும், ஆனா இது இங்க முறுமுறுத்து உள்ள இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எபேசியர் 6:10 வாசிங்களா இதுக்கு எக்ஸாம்பிள். எபேசியர் 6:10. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பெறப்படுங்கன்னு சொல்லப்பட்ட வசனம் நமக்கு. நம்ம என்ன பண்றோம்? அவருடைய வல்லமையும் அவருடைய அதிகாரத்தையும் நம்ம கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறோம் பல நேரங்கள்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால பல காரியங்கள் கர்த்தர் நம்மளை கொண்டு செய்யணும்னு நினைச்சிட்டு செய்ய முடியல. அல்லேலூயா. 3வது காரியம் சாப்டர் 2ல மார்க்கு 14, 15, 16, 17. அவர்கள் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயுத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவருடைய வீட்டில் சரி நம்ம அவர் வீட்டுல போய் அவர் போஜனம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சிஷ்யர்களை நோக்கி அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். போதும். இதுல என்ன அப்படின்னா questioning God's holiness. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அல்லேலூயா. சில நம்மள அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரோட அபிஷேகம் நிறைந்து அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாங்க, அவங்களுக்குள்ளேயும் பிசாசு வாசமா இருக்கு, பிசாசுடைய கிரியைகள் இருக்குது. நமக்கு எதுவுமே தெரியாம எந்த ஒரு காரியத்தை நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது. அல்லேலூயா. இங்க கேக்குறாங்க, ஆண்டோட பரிசுத்த தன்மையை கொஸ்டின் பண்றாங்க. அவர் சொல்றாரு, பாவிகளோடும் ஆயக்காரரோடும் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்ப அவர் எப்படி பரிசுத்தவான்? அல்லேலூயா. பல நேரங்கள்ல அவர் அறிந்த நம்மளே இவங்க பரிசேயரும் ஆயக்காரன்னு வச்சுக்கோங்களேன், பரிசேயரும் வேதபாரகரும் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆமென். அவங்களோட சிஷ்யர்கள் எதுவும் கேட்கல. ஆனா இன்னைக்கு சிஷ்யர்களாகி நம்ம பல நேரங்களில அவருடைய பரிசுத்த தன்மையை நம்ம கொஸ்டின் பண்றாங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அது பல வழிகள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை போதிப்பார்.
அவருடைய பரிசுத்த தன்மையை நம்ம எப்ப கொஸ்டின் பண்றோமோ அதோட அவருடைய கிரியை நம்மள குறைந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. நம்ம பின்மாற்ற லெவல்ல போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஆமென். எவ்வளவு பெரிய கொடிய சிச்சுவேஷன் வந்த போது கூட யோபு என்ன பண்ணாரு? ஆண்டவர் சர்டிபிகேட் கூட பண்றாரு. என்னுடைய தாசனாய் யோபு பேசினது போல நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. ஆமென். பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா அதை மட்டும் பேசுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த தன்மை ஹோலினஸ் நம்ம கொஸ்டின் ஏதாவது ஒரு வகைகள் இல்ல. இந்த கொஸ்டின் எப்படி அப்படின்றதுக்கு உதாரணம் ஆண்டவர் வருகிற நாட்களில் ஏதாவது உங்களுக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த தன்மை இங்க பாருங்க. அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மகன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய உள்ளந்தரிகளை நமக்கு தெரியல. ஆமென். ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பார்க்கிறோம், பார்த்துட்டாவே மோசமான பையன் இல்ல மோசமானவங்க. அல்லேலூயா. இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா ஆண்டவருடைய, அதாவது நம்ம பக்கத்துல ஒரு தேவனுடைய தூதர் இருப்பாரு. அவரு போய் அனுதினம் என்ன பண்ணுவாரு? ரிப்போர்ட் பண்ணுவார் தேவனிடத்துல சொல்லுவாங்க, உங்களுடைய பிள்ளைய ஆமென் என்ன பண்ணி இருக்கிறாங்க? கொஸ்டின் பண்ணி இருக்கிறாங்க. அவனோட பரிசுத்த தன்மையை கொஸ்டின் பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என்னை தொடுவோன் அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உடனே அவருடைய கொஸ்டின், அதாவது நம்மளை கொஸ்டின் பண்றது அவரை கொஸ்டின் பண்றது மாதிரி. தேவனுடைய பிள்ளைகளை யாரை நம்ம கொஸ்டின் பண்றோமோ, அவருடைய பரிசுத்த தன்மையை கொஸ்டின் பண்றோமோ. அல்லேலூயா. அநேக போதகர்கள், எக்ஸாம்பிள் சொல்றேன், போதகர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த போதகர் சரியா இருக்கிறாங்க? எல்லாரும் கல்லைங்களா தான் இருக்கிறாங்க. ஆமென். நான் சொல்லல, கேள்விப்பட்ட காரியங்கள். இப்படி சொல்றத தேவன் தான் நியாயம் தீர்க்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவன் தான் அவங்க ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா நியாயம் தீர்க்கணும். நம்ம கொஸ்டின் பண்ணா அவருடைய பரிசுத்த தன்மையை, தேவனுடைய, ஏன்னா அவருக்குள்ள தேவன் வாசமா இருக்கிறாரு இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. நம்ம அவருடைய அத்தாரிட்டி கொஸ்டின், அவருடைய பரிசுத்த தன்மையை நம்ம கொஸ்டின் பண்றோம். அல்லேலூயா. எந்த ஒரு ஊழியக்காரனாலும் இதுக்கு எக்ஸாம்பிள், பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆமென். சவுல் இடத்துல தேவ ஆவியானவர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் அல்லேலூயா தாவீது என்ன சொன்னாரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என் கைய போட மாட்டேன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என் வார்த்தைய நான் சொல்ல மாட்டேன். சொல்ல தேவையில்லை. கரெக்ட் தானே? அல்லேலூயா. யாரை நியாயம் தீர்க்க வேண்டியது கர்த்தர். நம்ம யாரை சொல்றோமோ அது தேவனை சொல்வதற்கு சமம். அவருடைய பரிசுத்த தன்மையை கொஸ்டின் பண்றது சமம். இப்படி பேசுகிற காரியங்களினாலே ஆண்டவர் நம்மளில செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் பின்தங்கி கொண்டிருக்கிறது. நம்ம பின்னால போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பேசுறதுக்கு எப்பவுமே நிதானம் உள்ளவராக இருக்கணும். அல்லேலூயா. கேட்கிறது துரிதம் உள்ளவர்களாகவும் பேசுறதுக்கு நிதானம் உள்ளவர்கள். அல்லேலூயா. பல நேரங்களில் அப்ப இவங்க இப்படி சொல்றாங்க. அப்பதான் சொல்றாரு, அவர் சொல்றாரு, கீழே வாசிங்க. 17வது வசனம், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவருக்கு வேண்டியதல்ல, நீதிமானே அல்ல, நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அந்த சிச்சுவேஷனை பார்த்தா பாவிகள் நடுவில் இருந்துட்டு அவன் ஜாலியா அப்படியே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இயேசு ஆண்டவரை பார்த்தா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயம் வாஞ்சை உள்ளதா இருக்கு, இந்த பாவியை நான் மீட்டு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதற்காக அவனை மீட்கும் பொருளாக நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அவன் என்னுடைய பரிசுத்த தன்மையை கொஸ்டின் பண்றதுக்கு அவங்களுக்கு. அல்லேலூயா. அதே தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தராரு. யாரையும் அவன் கொஸ்டின் பண்ண நமக்கு, அல்லேலூயா, அது தேவனை கொஸ்டின் பண்ண மாதிரி, அவருடைய பரிசுத்த தன்மையை கொஸ்டின் பண்ண மாதிரி ஆயிரும். 3வது காரியம், 4வது காரியம், சாரி, 2:18 வாசிங்க. அதேதான், மார்க் 2:18. யோவானுடைய சீஷரும் அக்ஷயனுடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் அக்ஷயனுடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே. போதும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் உபவாசிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் ஒரு பாரம்பரியத்தின் வழியில போறாங்களே, ஏன் அதே மாதிரி உங்ககிட்ட மோசே சொல்லி தந்த கட்டளை
இப்ப எல்லாம் உபவாசம் பண்ணணும், இத்தனை நேரம் உபவாசம் பண்ணணும், இத்தனை நேரம் ஜெபிக்கணும், இத்தனை நேரம் மெடிடேட் பண்ணணும் எல்லாம் சொல்லி தர்றாங்களே. ஒரு கடமை உணர்வோட ஏதோ அப்படி செஞ்சுட்டு வராங்க மோசே கொடுத்த கட்டளைய. அதே மாதிரி அவங்களே சிஷ்யர்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. பாரம்பரிய செயல்களை பிடிச்சிட்டு இருந்தா ஹல்லேலூயா தேவன் கிரியை செய்ய முடியாது. நமக்குள்ள எந்த ஒரு பாரம்பரிய, அது ஒரு கட்டு. முன்னால உள்ள ஊழியக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, பாரம்பரிய கட்டை முறியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை எப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் இதுக்கு தான் எக்ஸாம்பிளா சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட ஹல்லேலூயா அவன் பாரம்பரியம். இவங்க என்ன செய்வாங்க, உபவாசம் எடுப்பாங்களா, கரெக்டா என்ன 3 நேரம் ஜெபிப்பாங்களா, அவன் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அந்த என்ன சொல்றது பலகணியை திறந்துட்டு, அது பேர் என்ன சொல்றது ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு ஜெபிப்பாங்களாம். ஆனா திரும்ப வெளியே வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஹல்லேலூயா பரிசேயர் சதுசேயரும் இப்படிதான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் உபவாசம் இவங்க எல்லாம் உபவாசம் பண்ற மாதிரி அதே பாரம்பரியத்தை ஏன் இவங்க கடைபிடிக்கல. ஹல்லேலூயா. இப்போ இந்த பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு இருந்தா ஹல்லேலூயா ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. பாரம்பரிய செயல்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு கடமை உணர்வோடு காலையில எழும்பினோட ஒரு வசனத்தை படிக்கணும், ஒரு என்ன சொல்றது ஒரு எழும்பினோட இந்த காரியங்கள் செய்யணும், அப்படி சிஸ்டமேட்டிக்கா செய்யறதல்ல, இருதய ஆழத்துல இருந்து விரும்பி செய்யறவங்களா இருக்கு. ஹல்லேலூயா. அது ஒரு பாரம்பரிய கட்டு மாதிரி, ஏதோ ஒரு கடமை உணர்வோட செய்வது. ஹல்லேலூயா. விரும்பி செய்வது, இன்ட்ரெஸ்டாக செய்வது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்கணும்னு வாஞ்சை, தேவனிடத்துல உட்காரும்போது எனக்கு இந்த வல்லமை உணரணும்னு ஒரு வாஞ்சை, கர்த்தரை அபிஷேகிக்கணும்னு ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஒரு வாஞ்சையோடு உள்ள காரியங்களை தான் கர்த்தர் விரும்புகிறாரே தவிர ஏதோ ஒரு செயல்பாடுக்காக, ஒரு கடமைக்காக அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுல எந்த ஒரு பிரயோஜனம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தை, அதாவது உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும். எல்லாரும் தான் கூப்பிட்டு இருந்தாங்களா, ஆனா உண்மையாய் கூப்பிடுறவங்களை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்றாரா, அந்த பாரம்பரிய கட்டு உடையாமல் கர்த்தர் கிரியை செய்வதற்கு முடியாது. ஹல்லேலூயா. சாப்டர் 2ல 23 to 28 பாருங்க. ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார், அவருடைய சீஷர்கள் ஓய்வு நாள்ல பயிர் வழியே போகும்போது அவங்க சிஷ்யர்கள் என்ன பண்ணாங்க, ஆமென், அந்த தோட்டத்துல இருந்த கோதுமை மணிகளை என்ன பண்ணாங்க, ஆமென், உடைச்சு வாயில போட்டு சாப்பிட்டாங்களாம். அப்ப உடனே क्वेश्चन பண்ணாங்க அதுல. ஹல்லேலூயா. அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் செய்கிறார்கள். ஆமா, ஓய்வு நாட்கள்ல எல்லாரும் ஓய்ந்து இருக்கணுமே, ஏன் இவங்க போயிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதை உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்ல செயலான்னு கேட்கறாங்க. ஹல்லேலூயா. இதுவும் ஒரு பாரம்பரியம் தான், ஆனா ஃபால்ஸ் தாட், தவறான சிந்தனை. ஹல்லேலூயா. limiting God under false thought, false human thoughts. ஹல்லேலூயா. ஆண்டவரை வந்து அவன் தேவையில்லாத என்ன சொல்றதுக்கு நம்மட நாலேஜ், நம்மட அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறது சரின்னு நினைக்கிறது ஆண்டவரும் சரின்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் இது கரெக்ட் தான் ஆண்டவர், ஏன் ஆண்டவர் கரெக்டா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகளும் அல்ல என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என்ன பண்றோம், ஃபால்ஸ் தாட், ஃபால்ஸ் ஹியூமன் தாட்ஸ்க்குள்ள போட்டு அமைக்க வச்சிரோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த இடத்துலயும் அதே மாதிரி தான் அவங்க சொல்றாங்க, ஆமா இது என்ன சொல்றது, ஓய்வு நாள்ல ஓய்ந்து இருக்கணுமே, நம்முடைய ஆட்கள்லாம் இப்படி நடக்கிறாங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுக்கு முன்னால ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லி இருக்கிறாரு. ஓய்வு நாள்ல ஒருவனுடைய கழுதை கிணத்துக்குள்ள தூக்கி விட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு மிருகத்துக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அதெல்லாம் செய்கிறீங்களே அசுத்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்ப இது மட்டும், அப்ப நம்ம அதாவது ஒரு லிமிட்டுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யறோம், ஃபால்ஸ் ஸ்டார்ட்டுக்குள்ள ஆண்டவரை போட்டு அமைக்கிறோம். அவருடைய சிந்தை வேற, அவருடைய சிந்தை பெருசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து சாப்டர் 3 verse 1 to 6. மறுபடியும் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் பாருங்க, அதை நான் சொல்றேன். ஓய்வு நாள் அவனை சொஸ்தமாக்கினால் அவன் பேர்ல குற்றம் சாட்டலாம் என்று அக்யூசிங் என்று அவன் மேல
அவர்கள் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நெல் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார். Hallelujah. Accusing God for what our expectations not happen. Hallelujah. நம்ம சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலைன்னா ஆண்டவர் அக்யூஸ் பண்ணுறோம். Hallelujah. 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 ஆமென். இந்த காரியம் நம்மளுக்கு நடந்திருக்கா இல்லையா? ஆமென். பல நேரங்களில் ஆண்டவரை நல்ல ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னா யோனா கூட என்ன பண்ணாரு தெரியுமா? போயிட்டு அங்க நினைவே அங்க போகாம இருந்துட்டு ஒளிச்சு ஓடிட்டாரு. அங்கே இருந்து ஆண்டவர் திரும்ப கொண்டாங்க நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நல்லா ப்ரீச் பண்ணாரு. போயிட்டு ஒரு செடி கீழே உட்காந்துக்கிட்டாரு. அழிவை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. அவருடைய இருதயத்துல கூட அந்த அல்லேலூயா. ஆனா நல்ல எக்ஸாம்பிள் யாரு? யோபு. அல்லேலூயா. ஒரு வார்த்தையும் அந்த நிதானத்துக்கு மேல பேசல. அல்லேலூயா. இதுல என்ன பண்றாங்க? அக்யூசிங் God for what our expectations not happen. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன நடக்கல. நம்ம நினைக்கிறோம், நம்ம பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கிறோம், அது நடக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகள் கூட நினைப்பாங்க, நம்ம சொல்ற மாதிரி அப்பா கேட்கணும், நம்ம சொல்ற மாதிரி அம்மா கேட்கணும், நம்ம கண்ட்ரோலுக்குள்ள அம்மா அப்பாவை அல்லேலூயா எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள அம்மா அப்பாவை அல்லேலூயா ஆண்டவர். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இங்கேயும் இப்ப குற்றம் சாட்டலாம் என்ற அக்யூசிங். நம்ம ஒரு காரியம் நடக்கலைன்னா உடனே அக்யூசர் யாரு? பிசாசு. அக்யூஸ் பண்ண இவங்க அக்யூஸ் பண்ணலான்னு இருக்கும்போது ஆண்டவர் நன்மை செய்யறதோ அழிப்பதோ ஜீவனை காப்பதோ எது நியாயம் என்றார். உடனே அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, இந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் மரத்தை போல சொஸ்தமாயிடுச்சு. ஆண்டவர் கோபம் வந்துருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசுன்ற அதே செயலை செய்கிறவங்க தான் அக்யூசர். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனை அக்யூஸ் பண்றவங்க எல்லாம் பிசாசுன்ற செயலை தான் செய்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் பைபிள்ல சொல்லி இருக்கு, கொரிந்தியர்ல சொல்லி இருக்கு, தன்னை சோதனை செய்ய கடவன். அடுத்தவங்களை யாரையும் சோதனை பண்ண சொல்லல. அல்லேலூயா. சோதனை செய்கிறவன், அக்யூஸ் பண்றவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பிரியமா இருக்கவே முடியாது. ஆண்டோட ராஜ்யத்திலையும் கூட போறது இது கடினமான காரியம். அக்யூசர் என்பது பிசாசுன்ற வேலை. அவன் தான் போய் யோபுவை பத்தி அங்க பண்றான். நீங்க தான் அவனை பார்த்து வச்சுக்கிறீங்களே, நல்ல காம்பவுண்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்களே, அவனை பாதுகாக்கிறீங்களே, பின்ன ஏன் அவன் உங்களை விட்டு போவான்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிற அப்படி கிடையாது. அவன் அக்யூஸ் பண்றான் பாத்தீங்களா? அப்படி கிடையாது. அல்லேலூயா. அவன் உண்மையா என்னை நோக்கி கூப்பிடுகிற என் மகன் என்ன பண்ணல, உடனே அவர் அத்தாரிட்டி கொடுக்கிறாரு, நீ செய் போ. அதுல எல்லாம் தோத்து போய் வரான். யோபு தான் எக்ஸாக்டான ஒரு எக்ஸாம்பிள். பல நேரங்களில் பிசாசு நம்மள மைண்டையும் வாயெல்லாம் தூண்டி விட்டு இந்த மாதிரி செய்யும்போது, அக்யூஸ் பண்ண வரும்போது, எந்த ஒரு மனுஷனை ஆனாலும் சரி, எந்த ஒரு தேவனை ஆனாலும் சரி, உடனே வாயை பொத்திடணும். அல்லேலூயா. தேவையில்லை. உன்னை போல பிறனை நேசின்னு சொன்ன தேவனை அவனுடைய பிள்ளையை நம்ம அக்யூஸ் பண்ணோம்னா அவருக்கு அந்நியரா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு அந்நியரா இருக்கிறோம். அப்படி ஆகாதபடிக்கு அக்யூசேஷன் நம்மளை விட்டு மாறணும். அல்லேலூயா. எபேசியர் 5:17 வாசிங்க. ஆகையால் நீங்களும் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரை கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களாலும் போதும் மதியற்றவர்களாயிராமல் என்ன செய்யணும்? அது சித்தம் என்னதென்று அறியுங்கள். தேவையெல்லாம் அக்யூஸ் பண்ணாம ஆண்டவர் என்ன நினைக்கிறான்னு அறிந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. அடுத்து மார்க் சாப்டர் 3:22 வாசிங்க. எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர் எழுந்து பெயல்செபூலை கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்றார். உடனே சொல்றாரு, இவன் பெயல்செபூலை கொண்டு இந்த அற்புதம் பண்றான். ஆண்டவருடைய பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறார். ஆண்டவர் செய்யற அற்புதத்தை क्वेश्चन பண்றாங்க. அல்லேலூயா. டவுட் பண்றாங்க. அல்லேலூயா. இது ஹோலி ஸ்பிரிட். இந்த காலத்துல ஹோலி ஸ்பிரிட்ட
டவுட் பண்றது மாதிரி. 29-30 வாசிங்களேன், அதுல தெரியுது பாருங்க. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். நம்ம ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம், ஒரு மனுஷன் வழியான ஒரு அற்புதம் செய்யறாரு அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாது, டவுட் பண்றது அல்ல. அதான் ஆண்டவர் அங்க போய் அக்செப்ட் பண்ண இல்ல விழுந்துட்டு அங்க கும்பிடு எதுவுமே ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பார்த்துட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. அந்த இடத்துல போயிட்டு இது உண்மையா நடந்ததா இல்ல அங்க ஃப்ராட் பண்றாங்களா, என்ன பண்றாங்க, இன்னைக்கு உள்ள நாட்கள் இப்படி நடக்குது, நம்ம தேவையில்லாத எந்த காரியங்களையும் ஆராய போக கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்துல உண்மையாகவே ஆண்டவர் மிராக்கிள் பண்றாரு. இவன் என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா, இவன் பெல்செபூல்னால, அதாவது பிசாசினால என்ன பண்றாங்க, இந்த அற்புதத்தை பண்றாரு. அவருடைய வல்லமையை ஹோலி ஸ்பிரிட்ட அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக. அல்லேலூயா. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், மனுஷன் செய்யும் எல்லா பாவங்களுக்கும் அவர்கள் துஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் நம்ம நிதானத்தோட இருக்கணும். எதையுமே டக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களும் சிந்திக்கிறவர்களாகவும் இல்லாதபடிக்கு நீடிய பொறுமையோட இருந்து ஆண்டோடைய செயல்கள் என்னதென்று அறியணும், ஆண்டோடைய சித்தம் என்ன என்று அறியணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நமக்குள்ள அந்த நீடிய பொறுமை வரணும். அல்லேலூயா. சாந்தம் வரணும், அமைதல் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிய போது மார்க் 1:40 வசனத்துல நான் ஃபர்ஸ்ட் வரேன். அதுல என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க. அப்பொழுது குஷ்டரோகி அவரிடத்துல வந்து அவர் முதல்ல என்ன பண்ணாரு தெரியுமா, முழங்கால் பண்ணிட்டு தன்னை சப்மிட் பண்றாரு. அல்லேலூயா. அதான் அன்னைக்கு நம்ம பார்த்தோம் பவுல் அப்போஸ்தலன் சொல்றது, நீங்களோ இவைகளை விட்டு ஓடி. அதே மாதிரி இந்த மாதிரி செயல்களை விட்டு மாறி நம்மளை சப்மிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்மிஷன். செகண்ட் வாசிக்கும் போது அல்லேலூயா வாசிங்க. உமக்கு சித்தமானால் அவருடைய போதும் உமக்கு சித்தமானால் அவருடைய சித்தம் என்னதென்று அறிய வேண்டும். ஃபர்ஸ்ட் என்னது, நம்மளை சப்மிட் பண்ணணும், அவருடைய சித்தம் என்னன்றது நம்ம அறியணும். மூணாவது வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படினா have faith in him. மூணாவது faith. நாலாவது இயேசு மனதுருகி ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்றோம், நம்மளை சப்மிட் பண்ணணும். இவைகளை விட்டு ஓடி நம்ம இதெல்லாம் எதனால ஆண்டோடைய கிரி நம்மள நடக்கல, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யல, ஏன் ஆண்டவர் தூரமா இருக்கிறாரு, பழைய காலத்தில் நடந்த அந்த அற்புதங்கள் ஏன் இன்னைக்கு நடக்கல, எல்லாமே நமக்குள்ள இப்பேற்பட்ட அசுத்தங்கள் நிறைந்து இருக்கிறதுனால இப்பேற்பட்ட அசுத்தங்களை நம்ம மாத்துனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சப்மிட் யுவர்செல்ஃப். இரண்டாவது ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து. அல்லேலூயா. ஆமென். யோவான் என்ன பண்ணுவாரு, ஆண்டோட மார்பிலே சாய்ந்திருப்பார். அல்லேலூயா. எந்த நேரமும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா சிஷ்யர்கள் கூட அவருடைய இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை அறியணும், எப்போ ஆண்டவரோட சேர்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. இரண்டாவது சித்தத்தை அறிய வேண்டும். மூன்றாவது காரியம் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், ஃபெய்த் வைக்கணும், உறுதியான ஃபெய்த். நாலாவது அனுதினம் ஜெபிங்க. அல்லேலூயா. இந்த காரியங்கள் இருந்தால் அல்லேலூயா கர்த்தர் மனதுருகி எப்படி அந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரோ, அந்த குஷ்டரோகிக்கு ஒரு அற்புதத்தை செய்தாரோ, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொடுத்தாரோ, எப்படி குஷ்டரோகிக்கு அந்த பாண்டேஜிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து சராசரி மனிதனை போல சந்தோஷமாய் வாழ ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரோ, அல்லேலூயா, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸ்மால் டீவியேஷன் மேக் a big huge difference ன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவர் பிரதருக்கு தெரியும், இங்க ஒரே ஒரு எம்எம் தான் டிஃபரன்ஸ் இருக்கலாம், இது நீளமா பிடிக்கும்போது அங்க போகும்போது 1 மீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கும். அல்லேலூயா. கரெக்டான பிரதர். சின்ன கோணல் முற்றிலும் கோணல். சின்ன சின்ன குறைவுகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி
அதை நொறுக்கிறது. ஆண்டவர் தான் சொன்னாரு, இவைகளை அழிப்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. யாருக்கு விரோதமா நம்ம எந்த வார்த்தைகளும் பேசாமல் இருக்க, அது சிந்தனைக்குள்ள வரும்போதே அதை முறியடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போம், கண்களை மூடி. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் நம்மள நிறைவேறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. பல நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற குறைவுகள் அதை பிரித்து போடுகிறது. அந்த ஆசீர்வாதம் பக்கத்துல வரும்போது நம்ம விளக்கப்படுறோம். பல நேரங்களில் பிசாசுக்கு தெரியும், இப்ப இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போதுன்னு ரிசீவ் ஆக போற நேரத்துல நமக்குள்ள குறைவுகளை கொண்டு வந்து போட்டுரும். அது தாமதமாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வல்லமையால் நிரப்பணும்னு நினைக்கிறாரு பல நேரங்களில். அல்லேலூயா. ஆனா நம்மளுக்குள்ளாக அந்த நேரத்துல பிசாசன் அவனுடைய கிரியை செய்து விடுறான். அல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்துல செபிப்போம். ஐயா, அல்லேலூயா, உங்களுடைய கரத்தின் கீழா உள்ள பாத்திரமா மாறணும்னு விரும்புறேன்ப்பா. எங்களுக்குள்ள ஆனா இதே மாதிரி பல குறைவுகள் இருக்கு ஆண்டவரே. எங்களுக்குள்ள பல ஏமாற்றங்கள் இருக்குப்பா. எங்களுக்குள்ள பல தொய்வுகள் இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள பல மீறுதல்கள் இருக்குப்பா. ஒரு சவுல் ராஜாவா இருந்த போது உமக்கு கீழ்ப்படியாதது போல பல கீழ்ப்படியாமைகள் இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல பலவீனங்கள். நான் ஒரு இம்பெர்ஃபெக்ட்டான மனிதன் தான் ஆண்டவரே. நான் பெர்ஃபெக்ட் கிடையாதுப்பா. என்னை பெர்ஃபெக்ட் ஆக்க உம்மால கூடும் என்று விசுவாசத்தோடு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தந்த வசனத்துக்காக நன்றி அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நான் ஒரு இம்பெர்ஃபெக்ட்டான மனிதன் ஆண்டவரே. நானே இம்பெர்ஃபெக்ட்டா இருக்கும்போது யாரை அக்யூஸ் பண்ணவோ யாரையும் பத்தி பேசவோ எனக்கு உரிமை இல்லப்பா. நியாயம் தீர்ப்பது கர்த்தர் ஆண்டவரே. உம்முடைய அத்தாரிட்டியோ உம்முடைய வல்லமையை நாங்கள் டவுட் பண்றதுக்கு ஓரளவுக்கும் நாங்கள் எலிஜிபிள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பல நேரங்களில எங்களுடைய வாயின் வழியாக எங்களுடைய சிந்தனைகளின் வழியாக உமக்கு விரோதமாகவும் பரிசுத்தத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்திருக்கிறோம் ஐயா. எங்களுடைய மீறுதல்களை மன்னித்து இன்றைய தினத்திலிருந்து ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு ஜீவ பலியாக, ஒரு பரிசுத்தவானாக, பரிசுத்த வாட்டியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் முழுவதும் உம்மை நம்ப, முழுவதும் உம்மை விசுவசிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, முற்றிலும் தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த வசனத்துக்கு கீழே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இம்மட்டுமா பேசினீர், அதற்காக நன்றி. சிறு சிறு காரியங்கள் எங்களில் ஒரு மாற்றங்கள் ஆண்டவரே. சிறு சிறு காரியங்களில் நாங்கள் மாறுதல்களை கண்டடைந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டடைய கர்த்தரை பட்சமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொன்னது போல உம்மை பட்சமாய் நாங்கள் கொண்டிருக்க கிருபை செய்யும் ஐயா. நன்றி அப்பா. எது இருந்தாலும் நாங்கள் உண்மை பட்சமாய் வைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்தமைக்காய் நன்றி. முற்றிலுமா தாழ்த்துகிறோம் ஐயா. நாங்கள் பெரிந்து செல்வோம் பிரியாத நேசர் எங்களோடு கூட இருந்தமைக்க நன்றி. துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து